ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழ்நாட்டில் காலியாக இருக்கக்கூடிய 6 மாநிலங்களவை இடங்களுக்கு மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நாம கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். மாநிலங்களவை இடங்களுக்கு தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் ரமேஷ்குமார். நிச்சயமா தமிழ்நாட்டில் திமுகவின் சார்பில் எம்பிக்களாக மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா, கனிமொழி சோமு, என்ஆர் இளங்கோ உள்ளிட்டோரின் பதவிக்காலமும், அதே போல அதிமுக எம்பி தம்பிதுரை, ஜி.கே. வாசன் உள்ளிட்டோரின் பதவிக்காலமும் ஏப்ரல் 2ஆம் தேதியோடு நிறைவடைகிறது. இந்த காலியாக இருக்கக்கூடிய இந்த இடங்களுக்கு தான் மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காலியாக இருக்கக்கூடிய இந்த 6 இடங்கள்ல திமுக கூட்டணிக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் பலத்தின்படி திமுக கூட்டணிக்கு 4 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு 2 இடங்களும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா அதிமுகவின் சார்பில் ஏற்கனவே தம்பிதுரை அவர்கள் எம்பியாக இருக்கிறார். அதே போல ஜி.கே. வாசன் அவர்கள் அதிமுக ஆதரவோடு தான் எம்பியாக இருந்திருந்தார். இந்த நிலையில் காலியாக இருக்கக்கூடிய இந்த இடங்களில் யாருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த விரைவில் காலியாக போகிற இந்த மாநிலங்களவை உறுப்பினர் இடங்கள்ல தேமுதிகவிற்கு ஒன்று வழங்கப்படும் என்று கடந்த ஆண்டே அதிமுக அறிவித்திருக்கிறது. தற்போது இதுவரை தேமுதிக அதிமுக உடனான கூட்டணியை இறுதி செய்யாத நிலையில் இந்த கூட்டணி குழப்பங்களுக்கு விரைவில் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குமா? வாக்குறுதி அளித்தது போல தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடத்தை வழங்கி கூட்டணியை அதிமுக இறுதி செய்யுமா என்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதே போல அதிமுகவின் சார்பில் மேலும் ஒரு இடத்தில் யாருக்கு வழங்கப்பட போகிறது? மீண்டும் தம்பிதுரை அவர்களுக்கே வழங்கப்படுமா, அல்லது புது முகங்களுக்கு வழங்கப்படுமா, அல்லது கூட்டணியில் தற்போது புதிதாக இணைந்திருக்கின்ற பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதே போல திமுக கூட்டணியின் சார்பில் 4 இடங்கள் காலியாக போகின்றன. அதில் யார் யாருக்கு வழங்கப்பட போகிறது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக திமுகவின் சார்பில் திருச்சி சிவா அவர்கள் நீண்ட காலமாக மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் அவருக்கு மீண்டும் வழங்கப்படுமா, கட்சி தலைமை வழங்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதே போல காலியாக போகின்ற இந்த இடங்களில் காங்கிரஸ் கட்சி தங்களுக்கும் ஒரு இடத்தை வழங்க வேண்டும் என்று கோரி வருவதாக கடந்த சில நாட்களாகவே தகவல் வெளியாகி வருகிறது. தற்போது கூட்டணி விவகாரத்தில் காங்கிரஸ் முரண்டு பிடித்து வரும் நிலையில் காலியாக போகின்ற ஒரு இடத்தை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி கூட்டணி குழப்பங்களுக்கு திமுக முற்றுப்புள்ளி வைக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க மகாராஷ்டிரா, பீகார், அசாம், சத்தீஸ்கர், ஹிமாச்சல், தெலங்கானா உள்ளிட்ட 10 மாநிலங்களை சேர்ந்த 37 மாநிலங்களவை இடங்களும் காலியாக போகிறது. அந்த இடங்களுக்கும் மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியை சேர்ந்த ராம்தாஸ் அத்வாலேவினுடைய பதவிக்காலமும் முடிவடைகிறது. அந்த இடங்களுக்கும் தற்போது தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் இந்த மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் என்பது பல கூட்டணி கணக்குகளை மாற்றக்கூடிய, கூட்டணியை நிர்ணயிக்கக்கூடிய, கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக அமையும் என்று சொன்னால் அது மிகையில்லை என்றே கூறலாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.